பொண்ணு மாப்பிளைக்கு தேவையான நகநட்டு, பட்டுப்புடவை, வேட்டி, சீர்சனம் எல்லாம் இங்க இருக்கு. சம்பந்தி, இதெல்லாம் இப்போ செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா? இது பொம்பளை இல்லாத வீடு. சம்பந்தி அம்மா தான் என் பேத்திக்கு தாய் ஸ்தானத்துல இருந்து எல்லாம் நடத்தி வைக்கணும். அந்த மங்களாபுரம் வைரமாலை நான் சொன்னபடி மங்களாபுரம் வைரமாலை இந்த பெட்டியில இருக்கு. நீயா? நான் நல்லவனா இருக்கும் போதுல என்ன பச்சை குத்திக்கோன்னு சொன்னியே, இப்ப நான் திருடன் ஆயிட்டேன். எனக்கு பச்சை குத்து தாத்தா. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணிட்டேன், உனக்கு மட்டும் நான் ஏன் குறை வைக்கணும்? அதான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன். தாத்தா தாத்தா தாத்தா, எனக்கு பச்சை குத்து கூடாது, செத்து போயிட்டியா தாத்தா? தாத்தா நீங்க தோத்து போயிட்ட, தோத்து போயிட்ட. ஆமா சார், இவன் தான் சார். நீ பாண்டியமா இல்ல? பாவி, திருடன் புள்ள திருடங்கிறத நிரூபிச்சுட்டியே. இனிமே உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன். போடா. திருநியாடா? ஆமா. நகை எங்கடா? சொல்ல மாட்டேன். என்ன நெஞ்சல் தண்டா உனக்கு? ஐயா ஐயா, நம்ம ராசியாவை திருடன் சொல்லி உங்க ஆத்தாலே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருச்சியா? ராசியாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சா? ஆமையா ஐயா, தங்கத்துக்கு
வைரத்துக்கு ஆசைப்படுறவன் இல்லையா நம்ம ராசையா? உங்க கடைசி ஆசை நிறைவேறணுங்கிறதுக்காக தன்னோட முதல் ஆசையை குழி தோண்டி புதைச்சவையா ராசையா? ஐயா, இப்ப ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். அனிதா அவனை காதலிச்சான். 2 பேருமா சேர்ந்து இந்த ஊரை விட்டு ஓடிடலாம்னு முடிவு பண்ணாங்க. அப்படி ஓடி போனா தாய போல பிள்ளையும் பண்ணிட்டாளேன்னு 4 பேர் பேசி, அதனால உங்க கௌரவம் கெட்டு போயிருமேங்கிற ஒரே காரணத்துக்காக அனிதா கிட்ட கெட்டவனா நடிச்சு இந்த வீட்டுல கெட்டி மேலம் கொட்ட வைக்க நினைச்ச தெய்வம் யா நம்ம ராசையா. அவளா யாத்திருட சொல்லுங்க, அவளா யாத்திருட. தாத்தால அவனை திருடன்னு சொல்லும் போது நீ யாருடா வக்காலத்துவாங்க? அவன் யாருங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அன்னைக்கு வைரமாலையை போட்டுக்கிட்ட ஸ்டேஷனுக்கு வரலங்கிறதுக்காக என்னை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டான். இப்ப கூட என்னை பழி வாங்கறதுக்காகத்தான் அந்த வைரமாலையை திருடிட்டு ஓடி இருக்கான். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ நினைக்கிறது மாதிரி இல்லம்மா நம்ம ராசையா. இந்த குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக அவ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கான் தெரியுமா உனக்கு? ரத்னவேலு, இந்த சால்விய உனக்கு ஞாபகம் இருக்குதா? இந்த சால்விய உனக்கு ஞாபகம் இருந்தா வைரமாலையும் உனக்கு ஞாபகத்துல இருக்கணும். அப்படி வைரமாலை ஞாபகத்துக்கு வந்தா அத வாங்கறதுக்காக நீ என்கிட்ட வந்திருக்கணும். ஏண்டா வரலன்னு யோசிச்சு பார்த்தா வேற ஏதாவது வைரமாலையை மாத்தி போட்டிருப்பியோன்னு தோணுது. நாளை காலையில உன் கௌரவத்தை நான் உரசி பார்க்க போறேன். கல்யாண பந்தலுக்கு வந்து யாருகிட்ட இருக்கிற வைரமாலை அசல் வைரமாலைன்னு தெரிஞ்சுக்க போறேன். தாத்தா, என்ன தாத்தா, ஏன் தாத்தா இப்படி பண்ணீங்க? சொல்றப்பா, அனிதாவுக்கு சீதனமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்த வைரமாலை அசல் இல்லப்பா, போலி. கும்பாபிஷேகத்துக்காக அடகு வச்ச வைரமாலைய என்னால திருப்ப முடியல. போலி வைரமாலையை ஒரு வாரத்துக்கு வச்சு சமாளிச்சுட்டா பணம் வந்ததும் உண்மையான வைரமாலையை அனிதாவுக்கு திருப்பி கொடுத்துடலான்னு நினைச்சேன். ஆனா அந்த தங்கப்பல் ராமசாமி என் கௌரவத்துக்கு கெடு வச்சிட்டான். நாளைக்கு காலையில அனிதாவோட கழுத்துல இருக்கிற வைரமாலை போலின்னு நிரூபிச்சு அவ கல்யாணம் நின்னு போய் என் கௌரவம் போறதை விட அதுக்கு முன்னாடியே இந்த உசுரை விட்டுலான்னு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். தாத்தா, இதுக்கு வேற வழியே தெரியலையா? தெரியலப்பா. சரி, நான் பாத்துக்கிறேன். அந்த நகை இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொறுப்புல இருக்கு. கவலைப்படுங்க தாத்தா, நாளைக்கு அந்த நகை அங்க இருக்காது. உங்க மானம் போறது என் உசுறு போற மாதிரி. உங்க ஆசைப்படி அனிதாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ராசையா, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். எல்லாருடைய மனசுல இருக்கிற ராசையா உன் மனசுலயும் இருக்கிறான்னு எனக்கு தெரியாம போச்சுமா. இனிமே இந்த கல்யாணத்துக்கு எப்படி தாத்தா? சரி விடுங்க சம்பந்தி, திருடனையே பிடிச்சாச்சு, நகை எங்க போயிட போகுது? சரி சரி, பொண்ணு அலங்காரம் பண்ண அனுப்புங்க. சரிம்மா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. என் கண்ணில்ல வாடா என் ராசாத்தி, வாமா வா. பாண்டியம்மா, உனக்கும் உன் பிள்ளைக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் ராசையா கிட்ட ஐயாவோட கௌரவத்தை காப்பாத்துறதா உன் கடமைன்னு சொல்லிருந்த. அவனும் அதேதான் செஞ்சிருக்க. நானே என் முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமே அவன் முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்னு தெரியலையே. அவன் பத்தியே நினைச்சிட்டு இருக்காம ஆக வேண்டியது பாருங்க.